சாப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த அது ஒரு ப்ராப்பராக அந்த ஷேப் தான் மெயின். அந்த ஷேப் வந்து ஹோல்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம அதை சியர் பண்ணணும். ஸோ நான் இங்கே ஆயில் வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து மட்டன் சாப்ஸை போட்டுற போகிறேன். பேட்ச் சாட்டு போட்டு ஒரு பேட்சில் ஒரு 4 அணத்தை போட்டு ஃபஸ்ட்டு வந்து அதை நல்லா ப்ரௌன் ஆக்கி எடுத்துருவோம். அந்த மாதிரி பேட்சாக போட்டு நான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சியர் பண்ணி ஃபுல் அந்த மட்டனையும் ரெடி பண்ணிவிட்டு, ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக குக் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ நான் வந்து அவ்வளோ சாப்ஸையும் வந்து சியர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஓரத்தில் வச்சுருங்க. இப்போ நம்ம இதை வந்து ப்ரெஷர் குக்கர்லேயே தான் குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த மட்டனோட மீட்டு வந்து அந்த போனில் ஸ்டிக்காகி இருக்கிறதுக்கு உதிர்ந்து போகாமல் இருக்கு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் டெவலப் ஆகும் அதுக்கு வேண்டியும். ஸோ இப்போ இந்த சேம் ப்ரெஷர் குக்கரில் ஏற்கனவே ஆயில் இருக்குது. ஸோ அதுவே போதும். இந்த ப்ரெஷர் குக்கரை வாஷ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, இது எல்லாமே ஃப்ளேவர். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஆனியனும் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து மட்டன் குக் பண்ணும்போது அந்த மட்டன் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கு வேண்டி. இந்த ஆனியனையும் கருவேப்பிலையும் லைட்டாக நம்ம ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம், அதனால் ரொம்பலாம் வதக்கணும்னு இல்லை. ஒரு 1 மினிட் அந்த பச்சை வாடை போகிறதுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ மட்டனுக்கு வந்து எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடணும், ஏன்னா அதில் ஒரு ஸ்மெல் இருக்கும், அது போகிறதுக்கு வேண்டி. இதை வந்து நல்லா சாட்டே பண்ணிடுங்க. ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து அடியில் வந்து அந்த இதாகிட்டே போகுது. ஸோ அது எல்லாத்தையும் ஸ்க்ரேப் பண்ணி விட்றதுக்கு. ஓகே, ஸோ தண்ணி ஆட் பண்ணி ஸ்க்ரேப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதில் சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா பவுடர், இன்னும் நம்ம உப்பு போடல, அதனால உப்பு ஆட் பண்ணிடுங்க. ஸோ உப்பு தேவைக்கு. எக்ஸ்ட்ராவாக தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கிற அந்த lamb சாப்ஸ் எல்லாத்தையுமே இந்த இதில் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு வந்து ஓரளவுக்கு அந்த மட்டன் வந்து சப்மர்ஜ்டாக இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ மூடிட்டு, ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து யங் மட்டன் சின்ன ஆடு அப்படின்னா டக்குன்னு குக் ஆகிடும். ஸோ கொஞ்சம் பெரிய ஆடு அப்படின்னா டைம் ஆகும். ஸோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 3லேருந்து 4 விசில், சம்டைம்ஸ் 5 விசில் கூட ஆகலாம். ஆனால் ரொம்ப விடாதீங்க, மேக்ஸிமம் ஒரு 4லேருந்து 5 விசில் அதோடய குக் ஆகிடும். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஸ்டிக்கி lamb சாப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம lamb குக் ஆகிடுச்சுல்ல, இதில் வந்து ஆயில் வச்சுருக்கேன். அதில் ஆனியன், கார்லிக்கு, கொஞ்சோண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து குக் பண்ணிடலாம் லைட்டாக, ரொம்பலாம் குக் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அந்த பச்சை வாடை எல்லாம் போகணும், அதுதான். ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணி விடுங்க. நம்ம ஆனியன் எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இந்த lamb வந்து குக் பண்ணோம்ல, அதில் உள்ள ஸ்டாக் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அந்த பீசஸ் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த ஸ்டாக்கில் தான் மெயின் ஃப்ளேவர் இருக்குது. ஸோ ஸ்டாக் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பீசஸை நம்ம கடைசி தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் கொதி வரட்டும். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம வந்து சாஸஸ் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஸ்டிக்கி lamb சாப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சோயா சாஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் வினிகர்,
அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த ஸ்வீட் சில்லி சாஸ் இருக்குது. இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த ஸ்வீட் சில்லி சாஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் சில்லியும் இருக்கும், ஸ்வீட்னஸும் இருக்கும். ஸோ இது சேர்ந்து குக் ஆகும்போது நமக்கு வந்து அந்த ஸ்டிக்கினஸ் வரும். ஸோ சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நான் வந்து ஆப்ஷன் தரேன். நீங்கள் ஒன்று ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி வந்து இது நல்லா ரெடியூஸ் ஆகணும். இது ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு ஸ்டிக்கி ஸ்டேஜ் வரும். இதை டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது உப்பு ஏதாவது குறைவாக இருக்குன்னா ஆட் பண்ணலாம். நான் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் காரம் வேணும், அதனால் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்ன சொல்ல, ப்ராப்பராகிட்டு ஒரு ரெசிபி கிடையாது, இது வந்து என்னோடய ஓன் இன்வென்ஷன் தான். அதனால் நம்ம டேஸ்ட் பட்ஸ்க்கு தக்கன நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இதில் சுகர் இருக்கிறதுனால ஸோ நான் யூஸ் பண்ணுற சில்லி சாஸ் இது தான். ஓகே, ஸ்ப்ரிங் ரோல் சாஸ்ன்னு, இது ஸ்வீட் சில்லி சாஸ். ஸோ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ சுகர் இருக்கிறதுனால இது வந்து நல்ல கேரமலைஸ் ஆகும், உங்களுக்கு நல்ல ஸ்டிக்கி ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம லேம்ப் சாப்ஸ் இருக்குல்ல, நம்ம குக் பண்ண லேம்ப் சாப்ஸ், அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் அது வந்து சாஸில் கோட் ஆகி நல்ல இதாகும், ஸ்டிக்கி ஆகும். ஸோ இனி வந்து இது ஃபுல்லாக திக்காகி இந்த சாஸ் அப்படியே இந்த லேம்ப் சாப்ஸில் கோட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த லேம்ப் சாப்ஸை வந்து இப்படி திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ சாஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஆஹா ஆஹா ஆக இதை திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருங்க. இந்த சாஸ் வந்து அப்படியே இதில் கோட் ஆகிடும். ஓகே, ஸோ எப்படியும் அது ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். ஸோ நான் வந்து அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே புரட்டி புரட்டி போட்டு பண்ணேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஸ்டிக்கி லேம்ப் சாப் ரெடி. ஸோ எப்படி கேரமலைஸ் ஆகி இருக்குது பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஸ்டிக்கி லேம்ப் சாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளெயின் ரைஸ் கூட இல்லைன்னா ஒரு ஆப்பிடைசராக கூட இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம்.